அஸ்ஸலாமு அலைக்கும். தோசைக்கு மாவுண்டைக்கு வீட்டில் ஆட்டினேன், மிக்சியில் தான் ஆட்டினேன். ஏன்னா இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அரிசி போட்டேன், பார்த்துக்கோங்க. கிளாஸு கொஞ்சம் காணும் உளுந்து, 2-3 உளுந்து கையால் தான் எடுத்து போட்டேன். 1/2 வெந்தயம் போட்டு மிக்சியில் ஆட்டினேன். நான் ஒரு நாளும் ஆட்டுறது ரொம்ப குறவு, வாங்க தான் செய்வேன். என்ன வெட் பிளெண்டர் என்னோடய ரிப்பேராகவும் போயிட்டு முதல் நாளில் வாங்கினது கொடுத்துட்டேன். மிக்சி ஃபால்ட்டாக போயிடுவேன், அதில் அதிகமாக ஆட்ட மாட்டேன். சரி, இன்றைக்கு யூடியூப்புக்கு என்ன வந்தாலும் காண மாட்டேங்கிறேம்மா. சரி, ஆட்டி பார்ப்போம். குப்பன் அரிசி தான், எங்களுக்கு குப்பன் அரிசி தரத்தான் செய்வா, நாங்கள் தான் வாங்குறது கிடையாது. அது சரி இன்றைக்கி போட்டு பார்ப்போமேன்ட்டு 2-3 போட்டேன். இந்த கிளாஸ் ஒரு கிளாஸும் 2-3 உளுந்து கொஞ்சம் காணும் வெந்தயம் எல்லாம் ஒன்றாவே போட்டு ஊற வச்சு ஆட்டினேன். ஆசை இருந்தால் நல்லா பஞ்சு போல் இந்த சட்டியில் நல்லா பஞ்சு போல் வந்துக்கிட்டு எப்படி 30 இட்லி வரும். ஒரு செலவும் இல்லை, உளுந்து மட்டும்தான் செலவு. பார்த்தாவே இட்லி சூப்பராக வரும் போல் தெரியுது, பஞ்சு போல். இதை பார்த்தாவே நீங்களும் இதை மாதிரி போட்டு ஆட்டி சுடுங்க. நான் இது மாதிரி போட்டு ஆட்டி சுட்டு பார்க்குறேன். சுட்டு போட்டு ரோட்டுக்கடை சட்னின்னு பொரிகடலை சட்னி அரைப்போமே, அதுதான் அரைக்கணும். இன்ஷா அல்லாஹ் அரைச்சி அதில் ஊற்றி காட்டுறேன், பாருங்கள் எப்படி. அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நாங்கள் சின்ன பிள்ளைய இருக்கும்போது கம்மா கொண்டு வருவோம் விற்கிறதுக்கு, குத்துப்படியாக கிடக்கும் அந்த இட்லிக்கு. அந்த உப்பும் போட்டு வச்சுட்டேன். இதை வச்சு தான் மூடி வச்சேன். நல்லா கண் சட்டியாக இருக்கிறதுனால அந்த இட்லி இதில் வச்சு மூடி வச்சேன். இது பழைய இது. ஒரு சமயம் அது ஓப்பனாக இருந்ததுனால இப்படி பஞ்சாக வந்திக்குமா என்னமோ தெரியலம்மா. ஆட்டினது மிக்சி, 2வது எல்லாம் ஒன்றா போட்டே ஆட்டினேன் 2 தடவை ஆட்டினேன். சரி பார்ப்போம் இதோடைய இது என்னாண்டு வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இது சாடைக்கு இட்லி பஞ்சு போல தான் வரும் போல இருக்குது, பார்த்தாலே விளங்குச்சு. தண்ணி இனி ஒன்றும் கலக்க தேவையில்லை, அப்படியே ஊற்றி விட்டுறேன். ஊற்றி வைக்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும்.